வணக்கம். கடந்த மே 21 கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லப்பாளையம் பகுதியில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. தன் வீட்டின் அருகாமையில் உள்ள கடைக்கு சென்று ஒரு 10 வயது சிறுமி கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கில் சம்பவம் நடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாவே குற்றவாளிகள் 2 பேரை காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. ஆரம்பத்தில் இது ஒரு சாதாரண சிறுமி காணாமல் போன வழக்காய் இருந்தாலும் போலீஸோட தீவிர விசாரணைக்கு பிறகு இதில் அதிர்ச்சியூட்டும் பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு. அசல்ல அந்த நைட்டு என்ன நடந்துச்சு, போலீஸ் எப்படி குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாங்க, இந்த கேஸ்ல பாய்ந்திருக்கக்கூடிய புதிய சட்டப்பிரிவுகள் என்னென்ன, இதை பத்தி முழுமையாகவும் தெளிவாகவும் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். முதல்ல இந்த சம்பவத்தோட டைம் லைனை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். மே 21 மாலை ஒரு 5 மணி வாக்குல பல்லப்பாளையம் பாரதிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அருணகிரிநாதர் தெருவில் அந்த சிறுமி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே குழந்தைய காணோம்னு பெற்றோர் அக்கம் பக்கத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைய தேடி பார்த்துட்டு கிடைக்காததால இரவு 8:30 மணி வாக்குல காவல்துறை அவசர உதவி எண் 100 மூலமா போலீஸுக்கு தகவல் தர்றாங்க. தகவல் கிடைச்ச உடனே சூலூர் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரிக்கிறாங்க. தொடர்ந்து அதே நைட்டு 10 மணி வாக்குல சிறுமி காணாமல் போனதாக அதிகாரப்பூர்வமா வழக்கு பதியப்படுது. விஷயம் சீரியஸா இருக்கிறதால கருமத்தம்பட்டி டிஎஸ்பியோட நேரடி மேற்பார்வையில உடனடியாக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு நள்ளிரவு முழுக்க தீவிர தேடுதல் வேட்டை நடக்குது. அடுத்த நாள் காலையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா பதிவுகளையும் மொபைல் போன் சிக்னல்கள் போன்ற தொழில்நுட்ப ஆதாரங்களையும் போலீஸ் ஆய்வு செய்யறாங்க. அப்போதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது. அந்த சிறுமிய ஒரு நபர் பைக்ல கூட்டிட்டு போனது சிசிடிவில பதிவாகி இருக்கு. விசாரிச்சு பார்த்தப்போ அவர் வேற யாரும் இல்ல, அதே பல்லப்பாளையம் பகுதியில் வசிக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரரான கார்த்திக் 33 வயது என்பது தெரிய வருது. இவரோட சொந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டம், ஆனா இப்போ கோவையில தங்கி வேலை செஞ்சுட்டு வர்றார். போலீஸ் இவரை தேட ஆரம்பிச்சப்போ கண்ணம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் முதல் மாடியில இவர் ஒளிஞ்சிருக்கிறது தெரிய வருது. தனிப்படை போலீஸ் அந்த இடத்தை முற்றுகையிட்டப்போ அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க கார்த்திக் மாடியிலிருந்து கீழே குதிச்சிருக்கார். அதுல அவரோட வலது கையும் வலது காலும் முறிஞ்சிருக்கு. இப்போ அவர் கோவை அரசு மருத்துவமனையில போலீஸ் காவல்ல சிகிச்சை பெற்று வர்றார். போலீஸோட விசாரணையில கார்த்திக் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்து ஆசை வார்த்தை காட்டி கூட்டிட்டு போய் கண்ணம்பாளையம் குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு தனிமையான தென்னந்தோப்புல வச்சு பாலியல் வன்புணர்வு செஞ்சு அதுக்கப்புறம் கொடூரமா கொலை செஞ்சதா வாக்குமூலம் கொடுத்திருக்கார். இந்த தப்புக்கு கார்த்திக்கு துணையாக இருந்த மோகன் 30 வயது அப்படிங்கிற இன்னொரு பக்கத்து வீட்டு நபரையும் போலீஸ் இப்ப கைது செஞ்சு ஜெயில அடைச்சிருக்காங்க. இந்த வழக்குல ஆரம்பத்துல குழந்தை காணாமல் போனதுக்கான பிரிவுகள் தான் இருந்துச்சு. ஆனா கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமை உறுதியானதால இப்போ புதிய இந்திய தண்டனை சட்டமான பாரதிய நியாய சன்ஹிதா BNS மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு மாற்றப்பட்டிருக்கு. பொதுவா இந்த மாதிரி வழக்குகளை விசாரிச்சு குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்ய சட்டப்படி 60 நாட்கள் அவகாசம் இருக்கு. ஆனா இந்த வழக்கின் தீவிரத்தன்மை காரணமா இந்த கேஸை ஒரு சிறப்பு அதிவிரைவு நீதிமன்றம் ஸ்பெஷல் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மூலமா நடத்தி மிக குறுகிய காலத்துக்குள்ளாகவே குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்று தரப்போறதா காவல்துறை உயர் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு பொதுமக்கள் மத்தியில பெரிய கோபமும் குற்றவாளிகளை உடனே என்கவுண்டர் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கைகளும் எழுந்தது உண்மைதான். ஆனா ஒரு எக்ஸ்பிளைனராக நாம இங்க யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று. ஒரு நிமிஷம், நம்ம சேனல்ல வர்ற இந்த புலனாய்வு எக்ஸ்பிளைனர் வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் விஷயத்தை முழுமையா புரிஞ்சுக்க உதவியாகவும் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இப்பவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம மறைமை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய உந்துதலா இருக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ள போலாம். சம்பவம் நடந்த இடத்துல இருக்கிற ஒரு பெண்மணி ஊடகங்கள் முன்னாடி ஓப்பனா ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. குழந்தை காணாம போன அன்னைக்கு நைட்டு நாங்க போய் எழுப்பும் போது கூட அந்த பெத்த தாய் கடுமையான மது போதையில தான் இருந்தாங்க. அவங்களுக்கு காலையில தான் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குழந்தையே காணலங்கிற விஷயமே தெரியும்னு அந்த லேடி அடிச்சு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொலையாளி கார்த்திக் ஏற்கனவே அந்த தாய்க்கு ரொம்ப நல்லா பழக்கப்பட்டவன் தான், அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு ஒரு விடிய போடுறாங்க.
இப்போ நமக்கு வர்ற முதல் சந்தேகம், அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுக்குள்ள என்னதான் நடந்துச்சு? இன்னொரு பக்கம் அந்த சிறுமியோட சித்தி பிரவீனா ஊடகங்கள்ல பேசுறத கவனிச்சிங்களா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே நாங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், கலெக்டரும் மினிஸ்டரும் நிவாரண நிதி தரேன்னு சொல்லியிருக்காங்க, அது எவ்வளவுன்னு ப்ராப்பரா சொல்லணும், சிஎம் சார் வந்து பேசணும் அப்படின்னு நிவாரண பணத்தை பத்தியே அதிகமா பேசிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தைய இழந்துட்டு நிக்கிற குடும்பம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பத்தி கவலைப்படாம பணத்தை பத்தி ஏன் இவ்வளவு அவசரமா பேசுறாங்க என்கிற ஒரு டவுட்டும் இங்கே கிளம்புது. இறுதியா அந்த பெத்த தாய் பவித்ரா கொடுத்த பிரஸ் மீட்டை பாருங்க. மறைச்ச கயிறெல்லாம் வச்செல்லாம் கட்டி இந்த பக்கம் எல்லாம் கூட்டம் இருக்குது, இந்த பக்கம் நாங்க எல்லாமே நின்னுட்டு இருக்கோம், அந்த சைடுல வச்சு அப்படி கொண்டு போயிட்டாங்க. அப்ப சரி அப்படிதான் கொண்டு போறாங்கன்னா என் பையனையும் சேர்த்து உள்ள கொடூரமான முறையில முகமெல்லாம் சிதைக்கப்பட்டு இழந்துட்டு நிக்கிற ஒரு தாய் கேமரா முன்னாடி எந்த விதமான பதற்றமும் இல்லாம தங்கு தடையற்ற மொழியில அவ்வளவு தெளிவா அவ்வளவு ஃப்ரீயா தன் கணவர் மேலையும் சொந்தக்காரங்க மேலையும் குற்றச்சாட்டுகளை அடுக்க முடியுது. ஒரு குழந்தைய பறி கொடுத்த தாயோட மனநிலை இப்படிதான் இருக்குமா? இல்ல இந்த தெளிவுக்கு பின்னாடியும் வேற ஏதோ ஒரு திரைக்கதை மறைஞ்சிருக்கா? காசுக்காக பெத்த அம்மாவையே ஏமாத்திட்டு அவசரமா உடலை எரிச்ச கணவர் ஒரு பக்கம், வதந்திகள் ஒரு பக்கம், குடும்பத்திற்குள் இருக்கும் பணப்போட்டி மறுபக்கம், இப்படி பல முனைகள்ல இந்த பள்ளப்பாளையம் சிறுமி கொலை வழக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா நிக்குது. எல்லாத்துக்கும் மேல இந்த கேஸோட இறுதி நொடியில அரசு அதிகாரிகளும் போலீஸும் காட்டின அந்த அசாத்தியமான வேகம் பல கேள்விகளை எழுப்புது. அம்மா கையெழுத்து போட மாட்டேன்னு போராடும் போது அப்பாவை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் அவரோட அக்கவுண்ட்டுக்கு 7 லட்சம் ரூபாய் பணத்தை கிரெடிட் பண்ணி அவர்கிட்ட மட்டும் கையெழுத்த வாங்குறாங்க. பெத்த தாய்க்கு தெரியாம அவங்க கண் முன்னாடி கூட காட்டாம போலீஸ் பாதுகாப்புடன் மருத்துவமனையோட பின்வாசல் வழியா உடலை நேரா சுடுகாட்டுக்கு கொண்டு போய் அவசரமா எரிச்சு முடிக்கிறாங்க. இங்கேதான் ஒரு மிகப்பெரிய பயமும் சந்தேகமும் பிறக்குது. இந்த கேஸ பெரிய லெவல்ல வளர விடாம மூடி மறைக்கிறதுக்காக அதிகாரிகள் இப்படி பண்ணாங்களா? இல்ல இந்த அவசரமான தகிடுத்தத்தங்களுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய உண்மைய, வேற யாரோ ஒரு பெரிய புள்ளிய மறைக்கக்கூடிய நோக்கம் இருக்கா? நாளைக்கு மேல் விசாரணைக்கு உடம்பே தேவைப்பட்டா இப்போ என்ன பண்ண முடியும்? எதற்காக இந்த அவசர எரிப்பு? உண்மையை சொல்லணும்னா இந்த பள்ளப்பாளையம் சிறுமி படுகொலை வழக்குல இப்போதைக்கு நம்மால எந்த ஒரு தீர்க்கமான முடிவுக்கும் வர முடியல. ஏன்னா இங்கே சொல்லப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் குற்றச்சாட்டுகளும் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் மற்றும் சாட்சிகள் தங்களோட பார்வையில் முன்வைக்கக்கூடிய வாதங்கள் மட்டும்தான். இன்னும் எதுவுமே சட்டப்பூர்வமாக முழுமையாக நிரூபிக்கப்படல. ஆனா இந்த மர்மங்களுக்கும் திருப்பங்களுக்கும் நடுவுல நாம மறந்துடக்கூடாத, மறுக்க முடியாத ஒரே ஒரு உண்மை, ஒரு 10 வயது பிஞ்சு குழந்தையின் உயிர் இங்கே கொடூரமான முறையில பறிக்கப்பட்டிருக்கு. இந்த விவகாரத்துல உண்மையான குற்றவாளி யாராக இருந்தாலும், பின்னணியில் இன்னும் யாராவது மறைந்திருந்தாலும் அவங்களுக்கு சட்டம் மிக கடுமையான, வளைக்க முடியாத இன்ஸ்டன்ட் தண்டனையை உடனடியாக வழங்கணும். ஆனா வெறும் சட்டம் மட்டுமோ அல்லது கடுமையான தண்டனைகள் மட்டுமோ இங்கே குற்றங்களை முழுசா தடுத்து நிறுத்திடுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சட்டம் குற்றவாளிகளை தண்டிக்குமே தவிர குற்ற எண்ணங்களை அழிக்காது. அதற்கு ஒரே தீர்வு தனி மனித ஒழுக்கம் மட்டும்தான். இந்த வழக்குல குற்றவாளியான கார்த்திக் என்ன வானத்துல இருந்தா குதிச்சான்? அவன் என்ன வேற எங்கிருந்தோ வந்தவனா? கிடையாது. அவன் நம்ம கூட, நம்ம சமூகத்துல, நம்ம நடுவுல வாழ்ந்தவன் தானே. இவன் வீட்டுல அக்கா, தங்கை, அம்மா, பொண்ணுன்னு யாருமே இல்லாமவா இருந்திருப்பாங்க? அவங்களை எல்லாம் கடந்து ஒரு 10 வயது பிஞ்சு குழந்தையிடம் இப்படி ஒரு கொடூரத்தை அரங்கேற்ற இவனுக்கு எப்படி துணிச்சல் வந்தது? இங்கேதான் தனி மனித ஒழுக்கத்தோட முக்கியத்துவம் நமக்கு புரியுது. அந்த ஒழுக்கத்தை நாம அரசாங்கத்துக்கிட்டையோ பள்ளிக்கூடத்துக்கிட்டையோ எதிர்பார்க்க கூடாது. அதை நம்முடைய வீடுகளில் இருந்து தான் நாம ஆரம்பிக்கணும். குறிப்பா நம் வீட்டு ஆண் பிள்ளைகளை சின்ன வயசுல இருந்தே ஒரு பெண்ணை எப்படி மதிக்கணும், சமூகத்துல எப்படி பாதுகாப்பா ஒழுக்கமா வாழணுங்கிற நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கு. ஆண் பிள்ளைகளை தட்டி கேட்டு சரியான பாதையில வளர்த்தாலே இந்த சமூகத்தின் பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும் என்ற நம்பிக்கையுடன் நன்றி. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நீதி வெல்லும்.